சிம்மராசிக்கு 2025 தமிழ் புத்தாண்டு எப்படி எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகிறதுன்னு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு பாத்தீங்கன்னா மே 14-15 வாக்குல 10ஆம் இடத்துல கடந்த ஒரு வருடமாக இருந்த குரு 11ஆம் இடங்கிற லாபஸ்தானத்துக்கு சிம்மராசிக்கு மாறுவது ஒரு நல்ல ஒரு பெயர்ச்சி. அஸ்தம சனியாக வரப்போகிறது. மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி பெற்று சிம்மராசிக்கு அஸ்தம சனி ஸ்டார்ட் ஆனாலும் குரு 11ஆம் இடத்துக்கு போய் அஸ்தம சனியோட பாதிப்பை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ற வகையில், சப்போர்ட் பண்ற வகையில் இருக்க போகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுவரை சனி 7ஆம் இடத்துல இருந்து சனி மாறுவது பாத்தீங்கன்னா அந்த பங்குதாரர் ரிலேட்டடான விஷயங்கள், நண்பர்கள் விஷயங்கள், குடும்பத்துல இருக்கக்கூடிய நம்ம நெருங்கிய உறவினர்கள், குடும்பத்தினருக்குள்ள இருக்கக்கூடிய சில பிணைப்புகள், கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் விலகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா குரு பார்வை பெறுகிறார். ஸோ சனி 7ஆம் இடத்துல இருந்து விலகிறது பாத்தீங்கன்னா அந்த விஷயத்துல நம்ம நல்ல விஷயம். ஆனா பணம் பற்றிய விஷயங்கள், குடுக்கல் வாங்கல் விஷயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள், சில ரிலேஷன்ஷிப், அதாவது கொஞ்சம் குடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய உறவுகள்ல சில பிரச்சனைகள், ஒரு ஏமாறக்கூடிய அமைப்புகள், அது மாதிரி விஷயங்கள் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்பா சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கு.